நாளை உலக காதலர் தினம். இன்றைக்கு ஒரு காதலை பற்றி உண்மையான ஒரு காதல் படமாகி அது புன்னகை மன்னன் என்கின்ற பெயரில் மாபெரும் வெற்றி பெற்ற அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கு நாம் பேச இருக்கின்றோம். கமலஹாசன் சிறையில் சந்தித்த ஒரு காதலரின் அனுபவத்தை பாலச்சந்தரிடம் சொல்ல அதை அப்படியே கதையாக்கி படமாக்கினார் பாலச்சந்தர். கமலஹாசன் பாலச்சந்தரின் இயக்கத்தில் நடித்த 25வது படம் புன்னகை மன்னன். கர்நாடக இசையை மையமாக வைத்து முந்தைய ஆண்டில் சிந்து பைரவி படத்தை தந்த பாலச்சந்தர் அடுத்ததாக இயக்கிய புன்னகை மன்னன் மேற்கத்திய இசையை மற்றும் நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கிய படம்தான் புன்னகை மன்னன். 1986ஆம் ஆண்டில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது. காதலர் இருவர் சாக நினைத்த போது சாக முடியவில்லை. காதலர்கள் வாழ நினைத்த போது இந்த சமுதாயம் அவர்களை வாழ விடவில்லை என்பதுதான் இந்த படத்தின் மைய கருத்து. இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தருக்கு சொந்தமான கவிதாலயா சார்பில் தயாரிக்கப்பட்ட புன்னகை மன்னன் தீபாவளி வெளியீடாக வந்து வெற்றி படமாக அமைந்தது. இதே தீபாவளி நாளில் வெளியான ரஜினியின் சொந்த படமான மாவீரன் தோல்வி படமாக அமைந்தும் புன்னகை மன்னன் வெற்றி விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்திய ரஜினி தீபாவளிக்கு வெளியான படங்களில் வெற்றி பெற்ற ஒரே படம் புன்னகை மன்னன் தான் என்று மனம் திறந்து பாராட்டினார். கமல்ஹாசனின் வெற்றியை ரஜினி பாராட்டியது எல்லோரையும் ரசிக்க வைத்தது. இளையராஜாவின் இசைக்குழுவில் வெஸ்டர்ன் இசைக்கருவிகளை வாசித்து வந்த A.R. ரஹ்மான், அப்போது அவர் பெயர் திலீப், கீபோர்டு இசைக்க இந்த படத்தின் பாடல்கள் அனைத்தும் புதுமையான முறையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டன. கம்ப்யூட்டர் முறையில் ஒளிப்பதிவு செய்யப்பட்டன. கம்ப்யூட்டர் முறையில் பதிவு செய்யப்பட்ட முதல் தமிழ் படம் என்று இந்த செய்தி அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது. என்ன சத்தம் இந்த நேரம் என்ற துவக்கப்பட்ட பாடல் படமாக்கப்பட்ட அதிராப்பள்ளி நீர்வீழ்ச்சி புன்னகை மன்னன் படத்துக்கு பிறகு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக மாறி போனது. இன்றும் இந்த சுற்றுலா பயணிகளால் புன்னகை மன்னன் வாட்டர் ஃபால்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அந்த இடம். கமல் ரேகா காதல் ஜோடி முத்தக்காட்சி ஆபாசமின்றி அழகாக படமாக்கப்பட்டிருந்தாலும் சாக போகும் காதலர்களின் கடைசி முத்தம் என்பதாலும் சென்சார் குழு கத்தரி போடாமல் இந்த காட்சியை அனுமதித்திருந்தது. இந்த முத்தக்காட்சி படத்திற்கு மிகப்பெரிய பலமும் சேர்த்தது. புன்னகை மன்னனில் இடம்பெற்ற 9 பாடல்களும் ரசிகர்களுக்கு தேன் இசை விருந்தாக அமைந்ததுடன் அந்த ஆண்டின் 1986ஆம் ஆண்டின் சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்துவிட்டன. திரைக்கு முன் தோன்றியவர்கள் கமலஹாசன், டெல்லி கணேஷ், R.N. சுதர்சனம், சுந்தர் கிருஷ்ணா, ரேவதி, ரேகா, ஸ்ரீவித்யா, K.S. விஜயலட்சுமி. திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் பாடல்கள் வைரமுத்து, இசை இளையராஜா, படத்தொகுப்பு கணேஷ்குமார், ஒளிப்பதிவு ரகுநாத ரெட்டி, தயாரிப்பு ராஜம் பாலச்சந்தர், புஷ்பா கந்தசாமி, கதை வசனம் இயக்கம் இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர். புன்னகை மன்னன் படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் வாருங்கள். சேதுவும் அவன் காதலி ரஞ்சினியும் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் ஒரு அருவியின் உச்சியிலிருந்து கீழே குதிக்கின்றனர். ரஞ்சினி மரணத்தை தழுவ ஒரு மரக்கிளையில் சிக்கிக் கொள்ளும் சேது உயிர் பிழைத்து விடுகிறான். ரஞ்சினியின் பெற்றோர் இவர்கள் காதலை ஏற்றுக்கொள்ளாததால் காதலர்கள் எடுத்த விபரீத முடிவின் விளைவு இது. ரஞ்சினியின் அப்பா தன் மகளை சேது கொன்றுவிட்டதாக சேது மீது கொலை குற்றம் சுமத்துகிறார். ஆனால் அது நிரூபிக்கப்படாததால் தற்கொலைக்கு முயன்ற குற்றத்திற்காக சேதுவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை கிடைக்கின்றது. சிறையில் இருந்து வெளிவரும் சேதுவுக்கு பத்மினி என்ற பெண்மணி நடத்தும் நடன பள்ளியில் நடனம் கற்றுத்தரும் பணி கிடைக்கிறது. ரஞ்சனிக்கு அஞ்சலி செலுத்த அவள் உயிரிழந்த அருவி பகுதிக்கு செல்லும் சேது அங்கு வேறொரு இளம்பெண் தற்கொலைக்கு முயல்வதைக் கண்டு அவளை காப்பாற்றுகிறான். தன் பெயர் மாலினி என்றும் தேர்வில் தோல்வியடைந்து விட்டதால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் அந்த பெண் கூறுகிறாள். சேது பணியாற்றும் நடன பள்ளியில் நடனம் கற்றுக்கொள்ள வரும் மாலினி சேது மீது காதல் கொள்கிறாள். சேது ஆரம்பத்தில் அவளை தவிர்த்தாலும் நாளடைவில் காதலிக்க ஆரம்பித்து விடுகிறான். மாலினி ஒரு சிங்கள பெண் என்பதால்
இந்த முறை சேதுவின் காதலுக்கு வேறு வகையான எதிர்ப்பு உருவாகிறது. ஆயினும் எதிர்ப்புகளையெல்லாம் மீறி மாலினியுடன் சேது இணையப் போகும் சமயத்தில் ரஞ்சினியின் தந்தை தன் மகள் மரணத்துக்காக பழிவாங்க சேது மாலினி இருவரும் செல்லும் காரில் வெடிகுண்டுகளை வைக்கின்றார். ரஞ்சினி உயிரிழந்த அருவி பகுதியில் கார் செல்லும் போது வெடிகுண்டு வெடித்து சேது மாலினி இருவரும் மரணத்தை தழுவுகின்றனர். சேதுவாக கமலும் மாலினியாக ரேவதியும் நடித்திருந்தனர். காதலர்களின் வலியை வருத்தத்தை அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த காதலை அழகாக சொன்ன திரைப்படம்தான் புன்னகை மன்னன். நாளை காதலர் தினம் என்பதால் இந்த காதல் திரைப்படத்தை உங்கள் முன் சொல்லி இருக்கின்றோம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.